ஹாய், நான் பாரதி. இன்றைக்கி நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் பார்க்க போகிற டாப்பிக்ங்கிறது டிட்டர்மினேஷன் ஆஃப் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்ஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்ஸ்னால் என்ன, சாயிலோட பண்புகள் என்னென்னு பார்த்தோம். அதில் என்னென்ன இருக்குது, வாய்ட் ரேஷியோஸ் இருக்குது, போரோசிட்டி இருக்குது, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், ஸோ நிறைய பார்த்தோம். சரியா, இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் தேர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ரைட்டா, அதாவது அந்த சாயிலோட பண்புகள் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, சாயிலோட அடையாளம், அதை என்ன அடையாளப்படுத்துறதும் வகைப்படுத்துதல். அப்படின்னா என்னன்ட்டு சொல்லலாம், இந்த சாயில் ஃபைன் கிரெயின் சாயிலா, இல்லை கோர்ஸ் கிரெயின் சாயிலா, இல்லை இது சில்ட்டா கிளேயா அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இது இந்த இதோட சைஸஸ், இதோட ஷேப்பு, இது என்ன மாதிரிப்பட்ட சாயில்ன்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலுங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அது கூடவே நம்ம இன்னும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, திஸ் இன்க்ளூட்ஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட், specific gravity, particle size distribution, consistency limit, in situ density, density index. ஸோ இதெல்லாம் ஒன்றா நம்ம என்னன்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, அது கூட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் கூடவே இதையும் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ரைட்டா, ஸோ இது ஒன்றா இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட்னா என்ன, ஒரு தண்ணீரோட அளவுன்னு சொல்லுவாங்க. சாயிலில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, அந்த ஈரப்பதம் எவ்வளோ வெயிட் ஆஃப் வாட்டராக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் கண்டென்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சாயில் சாம்பிளில். ஸோ அதுக்குன்ட்டு ஒரு 7 மெத்தட் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த 7 மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஓவன் ட்ரையிங் மெத்தட், செகண்ட் சாண்ட் பாத் மெத்தட், அப்புறம் ஆல்கஹால் மெத்தட், கால்சியம் கார்பைட் மெத்தட், பிக்னோமீட்டர் மெத்தட், ரேடியேஷன் மெத்தட், டார்ஷன் பேலன்ஸ் மெத்தட். சரியா, இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஓவன் ட்ரையிங் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓவன் ட்ரையிங் மெத்தட் இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜராக, சிம்பிள் ப்ராசஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிடி ஈரப்பதமான மண் எடுக்கிறீங்க, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வெயிட் மிஷினில் வச்சு செக் பண்ணுறீங்க. ஓகேவா, அந்த செக் பண்ண அந்த மாய்ஸ்ட் சாயிலை ஒரு 24 மணி நேரம் ஓவனில் கொண்டு ட்ரை பண்ணுறீங்க. சரியா, அது ட்ரை ஆன அப்புறம் அந்த ட்ரை ஆன சாயிலை திரும்பவும் வெயிட் எடுக்கிறீங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இந்த ப்ராசஸை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஓவன் ட்ரையிங் மெத்தடுங்கிறது லெபார்ட்ரி டெஸ்ட். ஏன்னா இது ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கு பண்ண முடியாது. ஓவனை கொண்டு போய் நீங்கள் ஃபீல்டில் வச்சு ட்ரை பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இதை லேபில் தான் நமக்கு டெஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் இது லெபார்ட்ரி டெஸ்ட். ஓகேவா, அப்புறம் இது சிம்பிள், மோஸ்ட் அக்யூரேட் அண்ட் காமன்லி யூஸ்ட். ஓகேவா, இது அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இந்த மோஸ்ட் அக்யூரேட்டுங்கிற வேர்டு மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதோட மெயின் ப்ரொசீஜர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் பேன் எடுக்கிறீங்க. அந்த கிளியர் பேனோட வெயிட் W1 கன்சிடர் பண்ணுறோம். சரியா, இந்த கிளியர் பேன் கூடவே ஒரு 30 to 40 கிராம் ஆஃப் வெட் சாயில், ஈரப்பதமான மண். சரியா, அந்த பேன் ப்ளஸ் வெட் சாயிலை எடுத்து அதுக்கு வெயிட் பார்க்குறோம். அது எவ்வளோ, 30 to 40 கிராம். ஸோ அதை என்ன W2 கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, அப்படி இந்த பேன் ப்ளஸ் வெட் சாயிலை எடுத்ததை அப்படியே போய் ஓவனில் ஒரு 24 மணி நேரத்துக்கு டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் வைக்கிறீங்க. அதில் வச்சுட்டு எவ்வளோ டெம்பரேச்சர்னால் 105 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, டெம்பரேச்சர் இதுக்கு உள்ளே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் ஃபார் கம்ப்ளீட் ட்ரையிங் ஆயிடுச்சு அப்படின்னா சாண்டி சாயிலுக்கு ஒரு 4 to 5 மணி நேரம் ஆகும். ஓகேவா, கம்ப்ளீட் ட்ரை ஆகிறதுக்கு. சரியா, இது கிளே பார்ட்டிகல்ஸ்னால் ஒரு 14 to 16 ஹார்ஸ் ஆகும் ஓவன்லேருந்து ட்ரை ஆகிறதுக்கு. இது நம்ம என்னன்னு சொன்னோம், வெட் சாயில், அதாவது நார்மல் சாயிலுக்கு எவ்வளோ ஹார்ஸ், 24 ஹார்ஸ். ஃபார் சாண்டி சாயிலுக்கு 4 to 5 ஹார்ஸ், கிளே பார்ட்டிகல்ஸுக்கு 14 to 16 ஹார்ஸ். ஓகேவா, இப்போது இன்கேஸ் இந்த சாம்பிளுங்கிறது கிரேட்டர் தேன் 110 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த சாயிலில் இருக்கிற அந்த பிரேக் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளே பார்ட்டிகிள்ஸ் அண்ட் லாஸ் கெமிக்கலி பாண்ட் ஸ்ட்ரக்சரல் வாட்டர். ஓகேவா, அந்த பார்ட்டிகிள்ஸில் இருக்கிற அந்த கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சருங்கிறது பிரேக் ஆயிரும். அப்போ நமக்கு ரிசல்ட் அக்யூரேட்டாக கிடைக்காது. ஓகேவா, இப்போது ஃபார் இதெல்லாமே நம்ம நார்மல் சாயிலுக்கு பார்த்தோம். ஃபார் ஹை ஆர்கானிக் சாயில் அப்படின்னா என்ன, ஹை ஆர்கானிக் சாயில்னாலே அதுக்கு எக்ஸாம்பிள் பீட் வரும், நிலக்கரி வரும், இல்லை மக்கும் பொருள், இந்த ஹியூமஸ், இது எல்லாமே வரும். ஸோ இந்த ஹை ஆர்கானிக் சாயிலுங்கிறது அதுக்கு 60 டிகிரி செல்சியஸ் இஸ் ப்ரிஃபரபிள்.
ஓகேவா? இதே இது ஜிப்சம் கலந்த சாயில், ஜிப்சம் ஆடட் சாயிலாக இருந்தால் அது நாட் ட்ரை மோர் தேன் 80 டிகிரி செல்சியஸ். ஸோ நார்மல் சாயிலுக்கு 105 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ், ஹை ஆர்கானிக் சாயிலாக இருந்தால் அது 60 டிகிரி செல்சியஸ், ஜிப்சம் ஆடட் சாயிலாக இருந்தால் அது நாட் ட்ரை மோர் தேன் 80 டிகிரி செல்சியஸ். இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க, எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இது கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த ஓவன் ட்ரைங் மெத்தடுங்கிறது எனி டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்படி ஓவனில் வச்சுருந்ததை ஒரு 24 ஹார்ஸ் தாண்டி நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? டேக் அவுட் ஆஃப் சாம்பிள் ஆன் ஓவன் அண்ட் அலோ டு கூல் டெசிகேட்டர். ஸோ டெசிகேட்டர்னால் என்ன? அதுவும் ஒரு வெசல் டைப் கண்டெய்னராக இருக்கும், ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா கூல் டவுன் அட் ரூம் டெம்பரேச்சர். அதாவது எவ்வளோத்துக்கு ட்ரையாக இருந்தோ அது கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணும்? கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும். எக்ஸ்ட்ரா மாய்ச்சர், இப்போ சம்டைம்ஸ் மழை அடிச்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாய்ச்சர்ஸ், ஹியூமிடிட்டி எல்லாம் வரும்ல. ஸோ அது இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் பண்ணுறது தான் டெசிகேட்டர். அதில் அந்த சாம்பிளை வச்சுருவாங்க. சரியா? ஆஃப்டர் தட் அதை எடுத்துகிட்டு பேன் ப்ளஸ் ட்ரை சாயில் வெயிட், ஓவனில் ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல, அந்த பேன் ப்ளஸ் ட்ரை சாயில் வெயிட்டு அது W3 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ 3 வெயிட் பார்த்தோம். எது? W1 வெயிட் ஆஃப் பேன், W2 வெயிட் ஆஃப் வெட் சாயில் ப்ளஸ் பேன், W3 வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் ப்ளஸ் பேன் பார்த்தோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறப்போ அதோட ஃபார்முலா என்ன? வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட். சாலிடில் இருக்கிற வாட்டர். ஓகேவா? ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட். அதை எப்படின்னு டினோட் பண்ணுவோம்? WW டிவைட் பை WS. ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் இதில் எது மைனஸ் பண்ணால் நமக்கு வெறும் வாட்டர் மட்டும் கிடைக்கும்? W2வையும் W3ஐயும் மைனஸ் பண்ணால் எப்படி? வெயிட் ஆஃப் வெட் சாயில் ப்ளஸ் பேன், வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் ப்ளஸ் பேன். ஸோ சாயிலும் பேனும் என்ன ஆகும்? இதில் மைனஸ் ஆயிரும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இதில் வெறும் என்னது? வாட்டர் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம வெயிட் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். WSன்னா என்ன? நமக்கு சாலிடோட வெயிட் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி கிடைக்கும்? இந்த W3யும் W1ஐயும் மைனஸ் பண்ணால் கிடைக்குமா? நமக்கு வெயிட் ஆஃப் பேனுங்கிறது மைனஸ் ஆகும். அப்போ இதில் இருக்கிறது என்ன? வெறும் ட்ரை சாயில். ட்ரை சாயில்னால் என்ன? சாலிட் மட்டும் தானே. ஸோ அதை W3 மைனஸ் W1 அப்படிங்கிறோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ W ஈக்குவல் டு W2 மைனஸ் W3 டிவைட் பை W3 மைனஸ் W1 இன்ட்டு 100%. ஸோ இந்த ஓவன் ட்ரைங் மெத்தடில் நமக்கு கிடைச்ச இக்குவேஷன் இது. ஓகேவா? தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் நமக்கு அடுத்த ஒவ்வொரு சாண்ட் பாத் மெத்தட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் வீடியோஸில் ஒவ்வொரு மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.